உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் யுவராஜ். நீங்கள் எந்த ஊரில் வந்திருக்கீங்க? நான் வந்து பட்டுக்கோட்டை நேட்டிவ். பட்டுக்கோட்டை கிடையாது. நீங்கள் வந்து துபாய்க்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சுண்ணா? நான் 1 வீக் ஆகுது. 1 வீக் ஷார்ஜாக்கு வந்து. ஓகே, ஒர்க் தெரிய வந்திருக்கீங்களா? எப்படி அது விசிட்டிங்கில் வந்திருக்கீங்களா? நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வுட்டுன்ற ஒரு கம்பெனிக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கேன். நான் பேசிக்கலாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே இப்போ 10 months ஷார்ட் டேர்ம் அசைன்மெண்ட் கிடைச்சதுனால இப்போ இங்கே வந்திருக்கேன். ஓகே வந்து விசிட்டிங்கில் வந்துட்டு ஒர்க் தேடுறாங்க, பட் ஒர்க்கே கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒர்க்கு தேனே ரெசியூம் அனுப்புனேன், பட் இருந்தாலுமே அந்த ஒர்க் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் விசா வாங்கிக்கிட்டு வர்றது வந்து பெட்டரு. இங்கே வந்து வேலை தேடணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டாக இருந்தானா கிடச்சிரும். ஓகே. ஸோ என்ன டைப் ஆஃப் ஜாபுக்கு அவங்க வந்திருக்காங்களோ அந்த டைப் ஆஃப் ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஈஸி, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்கி ஆகணும். துபாயை பொறுத்தவரை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் பெஸ்ட்னு வரீங்களா? துபாயின்னு கிடையாது, நீங்கள் எங்கே போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டுக்கு தானே மதிப்பு கூட. கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸை எடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து அந்த டியூரேஷன் எடுக்கிறதுக்கு வந்து இங்கே அந்த டைம் இருக்காதுல்ல. கண்டிப்பாக எஸ்பெஷலி நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் எடுத்தால் அது மாதிரி இருக்கும். இங்கே துபாய் வந்து ஃப்ரெஷர்ஸ்ன்றது வந்து ரேர் கேஸ். ஓகே.